ராணிப்பேட்டை, காட்டுமன்னார் கோயில், எல்லகிரி, கந்தகுமாரன், கொல்லுமேடு, பரங்கிப்பேட்டை, பூதகேணி, இன்னும் சிதம்பரம், இப்படி கிட்டத்தட்ட ஒரு 1,00,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கக்கூடிய முஸ்லிம் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதிகளிலே களத்திலே அந்த வாக்குகளை அறுவடை செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் திருமாவளவன் அவர்கள்தான் இந்த நாட்டினுடைய சனாதன சக்திகளை தோற்கடிக்கக்கூடிய ஒரு ஜனநாயக தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார். திருமாவளவன் ஜெயித்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த சனாதன சக்திகள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். சாதாரண விஷயம் அல்ல. திருமாவளவன் அவர்கள் ஜெயித்து விட்டார்கள் என்று சொன்னால் இந்தியாவுடைய பாராளுமன்றத்திலே சனாதனம் என்ற வார்த்தை கேள்விக்குறியாக இருக்கிறது. அதனால்தான் அவருக்கு வாக்கு சேகரிப்பதற்காக